டிஎஸ்ஜேவி ஆப் ஒரு நீண்ட நாள கனவு. திருமண பொருத்தம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலுக்கு மிகப்பெரிய தீர்வு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 9 ஆண்டு கால ஆய்வில் ஒரு வகுப்பு, ஒரு 16 நாள் ஒரு வகுப்பு, தினசரி ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஒரு வகுப்பு நடக்கும். திருமண பொருத்த இதில் நிறையா பேர் திருமண பொருத்த வகுப்பு படிச்சிருப்பாங்க நம்ம மாணவர்கள். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதில். ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் 10 பொருத்தம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தில் பொதுமக்களும் சரி, வாடிக்கையாளரும் சரி, ஏன் ஜோதிடர்களே ஏமாறக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இதை யாரும் மறுக்கிறது கிடையாது. 10 பொருத்தம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ பொருத்தம் முக்கியமான 100% 10 பொருத்தம் முக்கியம். நான் பொருத்தம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனால் உடலை விட்டு பிரிந்த உயிருக்கு மதிப்பில்லை, உயிரை இல்லாத உடலுக்கும் மதிப்பில்லை. 2 இருந்தால் தான் வந்து அவங்க இந்த பூமியில் வந்து அவருக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். இல்லைன்னா அதுக்கான பேர் வேறையாக இருக்கும். அதனால் நட்சத்திரம் பொருத்தம், கிரக பொருத்தம் என்கின்ற அனுகூல பொருத்தமும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அனுகூல பொருத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவ வாரியாகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை சர்ச் பண்ணக்கூடிய டெக்னிக் வேணும். அதுக்கு ஜோதிடத்தில் அனுபவம் வேணும். ஓகேங்களா? இந்த அனுபவம் வரணும் அப்படின்னா நிறைய நம்ம வந்து ஆய்வுகள் பண்ண தான் அந்த அனுபவங்கள் வரும். ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்களை தரமேற்றி விதிகளாக மாற்றி ஒரு ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்ட உடனே இந்த ஜாதகம் ஆகும் அல்லது ஆகாது, அவங்களுக்கு எந்த மாதிரியான பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எதை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்ற விஷயங்களை ஒரு ஆப்பாக நாங்கள் செயல் பண்ணியிருக்கோம். வெறும் திருமண பொருத்தத்தை மட்டும் கொடுத்தா வாங்குவாங்களா அப்படின்னா இதை தாண்டி இன்னும் என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஜாமக்கோல் பிரசன்னம். ஓகேங்களா? நேற்று கூட எங்களுடைய சில நிர்வாக குழு உறுப்பினர்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி அந்த அம்மா வர முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க. டக்குன்னு ஒரு பிரச்சனை பார்த்தோம், உங்கள் பையன் கோயிலுக்கு தான் போயிடுவோம், நைட்டு வந்துடுவோம், நீங்கள் வந்துருமான்னு நான் சொல்லிட்டேன். வந்தாங்களா இல்லையா? அப்போ பிரசன்னம்ங்கிறது வந்து மிக 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 இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். ஒன்றும் நடக்கும் அல்லது நடக்காது. ஓகேங்களா? முதல்ல என்னுடைய மனைவியே வந்து எது எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்போ எது பண்ணாலுமே பிரசனம் கேட்காம நாங்கள் பண்ணுறதே இல்லை. அவங்க பிரசனம் கேட்பாங்க, அதுக்கு ஓகே வந்தால் தான் நாங்கள் இறங்குவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். பிரச்சனை வந்ததுன்னா ஓகே பண்ணலாம், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி. ஸோ இந்த எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்பில் முதல்ல எடுத்தோன்னே ஜாமக்கோல் தான் இருக்கும். ஜாமக்கோல் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரச்சனை ரீதியாக பிரச்சனை படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி, படிக்காதவங்களுக்கு நாங்களே அந்த கல்வியும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஜாமக்கோலை வந்து காட்டிடுவோம். அதுக்கு அடுத்ததாக பிறப்பு ஜாதகம், ஒரு ஜாதகத்துக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ் போட்டுட்டிங்கன்னா அவங்களுடைய எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். அதில் என்ன அப்படின்னா சில பேருக்கு இவங்க என்ன யோகம், என்ன கர்ணம், என்ன திதி, என்ன நட்சத்திரம், இது நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த நட்சத்திரம் சார்ந்த கோவில் தெரியாது. யோகம் தெரிஞ்சிருக்கும், யோகம் சார்ந்த கோவில் தெரியாது. திதி தெரிஞ்சிருக்கும், திதி சார்ந்த கோவில் தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே அதில் வந்து அந்த திதிக்கு நேராக இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு சதுர்தசி திதி அப்படின்றனா திதியை டச் பண்ணிங்கனாவே அது கோவில் வந்துடும். நட்சத்திரத்தை டச் பண்ணிங்கனாவே அந்த எந்த கோயிலில் நீங்கள் போகணுமோ அது வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வழிபாடுகளை கொடுக்குவதற்கு இந்த ஜாதகர் எந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பிரதானமாக அங்கேயே காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஆப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை விட ஒரு பெஸ்ட் விஷயம், இன்றைக்கி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் வாங்கினா தான் 1 பேஜ் ஜாதகத்தை எடுக்க முடியும். ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு பக்க ஜாதகத்தை உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த ஆப்பில் கொடுத்துட்டோம். ரொம்ப இலகுவாக ஒரு பக்க ஜாதகத்தை இந்தியாவிலேயே முத நம்ம தான் கொடுத்துருக்கோம். அழகாக நீங்கள் ஒரு பக்க ஜாதகத்தை எடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது பிரிண்ட் எடுக்கணும்னாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கேட்டாங்க, சார் எங்கள் ஊரில் பஞ்சாங்கம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹோரை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரிலும் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹோரை அட்டவணைகள் வந்து சூட்சம ஓரையோடு கொடுத்துருக்குறோம். அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். தினசரி பஞ்சாங்கம் காலைல எந்திரிச்ச உடனே 5:30 மணிக்கு டைம் போட்டு நீங்கள் தினசரி பஞ்சாங்கம் போட்டிங்கன்னா 4 நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும்.
அந்த நாளுக்குண்டான யோகத்துக்குண்டான கர்மத்துக்குண்டான தெய்வங்களும் அங்கே வந்துடும். நம்ம எளிமையாக அவங்கள நினச்சிக்கிட்டு அன்றாட பயணங்களை பண்ண முடியும். அதுக்கான டெமோ நிகழ்ச்சி தான் இப்போ உங்கள் முன்னாடி ஐயா அவர்கள் வந்து காட்ட இருக்கிறார். ஸோ இந்த டெமோவை காட்டிட்டு அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட இருக்கிறோம். இந்த டெமோ ஆனது எங்களால் எந்த அளவுக்கு குறைந்த அளவில் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் இருந்ததோ, ஸோ அதுக்கு உட்பட்டு மிக குறைந்த விலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் ரூ 4200 ரூபாயிலையும், தர்மசாஸ்தாவில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் குறைவாக ஏதாவது பண்ணுன்றதுக்காக ரூ 3200 ரூபாயும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆப் ஜாமக்கோல் படித்தவங்க, திருமண பொருத்தம் படித்தவங்க மிக இலகுவாக ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்க அந்த வகுப்பு படிச்சுட்டு இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ரிசல்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்னால் இந்த ஜோதிட சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம நினச்சோம். போன வருஷம் ஜோதிட தேசிய கீதம் கொடுத்தோம். இந்த வருஷம் எங்களுடைய ஆப்பை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறோம். இந்த நிமிஷத்துலேருந்து இது உங்களுக்கு சொந்தமானது. வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று ஜோதிடத்தை அடுத்த உயரத்துக்கு கொண்டு செல்ல நீங்கள் எல்லாம் எனக்கு கூட சேர்ந்து ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதோ உங்கள் முன் காணொளி ஆப் பற்றிய அனைத்து விதமான விஷயங்களும் பதிவு செய்யப்படும். சேவை குழு உறுப்பினர்கள் கீழே இங்கே யாராவது உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சமையல் அறைக்கு சென்று விஜய் பாலாஜி ஐயா அவர்களை பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சேவை குழு உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து பந்தி பரிமாறுவதற்காக உணவு பரிமாறக்கூடிய அறைக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் நம்முடைய மாணவர்கள் யாருக்காவது வாலண்டியர் பண்ணணும், அங்கே போய் பந்தி பரிமாறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தயவு கூர்ந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தியாக சாப்பாடு போடணும், அதனால் கொஞ்சம் உதவி செய்யுங்கள். நன்றி. இதுதான் வந்து நம்மளுடைய முதல் பக்கம். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டில் எப்போ இருக்குது அப்படின்னு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, பிரசன்னம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த டெமோ இருக்குது. ஒரு கேள்வியாளர் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அந்த கேள்வி எந்த பாவத்தை சொல்லுகிறதுன்னு முதல்ல நம்ம ஆய்வு பண்ணுவோம். அவங்க கேள்வி என்னன்ற விஷயத்தை நம்ம கோட் பண்ணுவோம். அது நல்ல அமைப்பில் உள்ளதா இல்லை பாதிப்பில் உள்ளதா அப்படின்ற விஷயங்களை ஆய்வு பண்ணிவிட்டு நடக்கும் அல்லது நடக்காது, எப்போது நடக்கும் என்ற கேள்வி கேட்டால் அதுக்கு கால நிர்ணயம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை ஆய்வு செய்து இந்த மாதத்தில் நடக்கும் அல்லது இந்த வருடத்தில் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம இதை முன்வைக்க முடியும். இது ஜாமக்கோல் படித்தவங்களுக்கு தெரியும். படிக்காதவர்கள் நம்ம கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எளிமையாக பார்த்தவுடன் பலன் சொல்லக்கூடிய எளிமையான பிரசன்னம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் டெமோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாமக்கோல் இருக்கும், ரெண்டாவது பிறப்பு ஜாதகம். நம்ம ஜாதகருடைய டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பேர் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஒரு பிறப்பு ஜாதகத்தை போட போகிறாரு, நம்ம அதுக்குள்ளே போக போகிறோம். நேமில் யாருக்கு பார்க்குறீங்களோ அவங்களோட பேர் எழுதிடுங்க. பர்த் பிளேஸு, அவங்க மேலா ஃபீமேலா, மூன்றாம் பாலினமாக அதையும் கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். மூன்றாம் பாலினமெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பர்த் பிளேஸ் போட்டுருங்க. போட்டதுக்கு பிறகு மறுபடியும் பாருங்கள், இன்றைக்கி டேட் வந்துடும். நம்ம என்றைக்கு பார்க்குறோமோ அந்த டேட்டு இதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்டிங்கில் கீழே வந்துடும். ஸோ டேட்டு டைம் அது வந்துடும். கீழே வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து உள்பக்கம் இருக்குது இல்லையா, இது வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகம். வெளியில் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி இருக்குது இல்லையா, அது கோச்சாரம். அது வந்து கோச்சாரம் இருக்கும். சில பேருக்கு வந்து வரக்கூடிய நேரத்தில் பிரசன்ன லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க. அது பிரசன்ன லக்னம் வந்துடும் அங்கேயே. ஓகேங்களா? கேள்வி வந்து நெகட்டிவ் கேள்வி வந்தது அப்படின்னா மாந்தியை வச்சு பலன் சொல்கிறதுக்காக பிறப்பு கால மாந்தி, இப்போ கோச்சார மாந்தி, அதுவும் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உள்ளுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாத்துக்குமே அவங்களுடைய கர்ணம் ஞாபகம் வரும்.
ஓகேங்களா? நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதோடைய தெய்வங்களை பூவராக பெருமாள்னா பூவராக பெருமாள், அதோடைய உருவம் என்ன அப்படின்னு விலங்கு என்ன அப்படின்ட்டு வந்துடும். அதே போல் உங்களுடைய நட்சத்திரத்துடைய சிம்பிள், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்சி, பஞ்சபட்சியில் நீங்கள் எந்த பட்சியை வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அங்கே வந்துடும். இது கீழே வாங்கய்யா. அடுத்தது இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்டோம் பேர், அவங்க ஆனா பெண்ணான்னு போட்டாச்சு, இன்றைக்கி வயசு டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு, வயதோட்ட லக்னம் போட்டிருக்கோம். இந்த வயதோட்ட லக்னம் எதுக்கு அப்படின்னா, வயதோட்ட லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மேஷம்னு கொடுத்துருக்குங்களா, ஓகேவா? ஜனகான லக்னம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வயதோட்ட லக்னம் வந்து துல்லியமாக இந்த வருஷத்தில் இந்த பலன் நடக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வயதோட்ட லக்னம் கொடுத்துருக்கோம். இது நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்க, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பூர நட்சத்திரம் வந்துருச்சு பாருங்கள். நான் பிறந்தது பூர 3வது பாதம், புஷ்கர நவாம்ச பாதம். ஸோ இப்போ பூர 3 ஓடிட்டுருக்கு. அந்த எழுத்துக்கள், நாம எழுத்துக்கள் என்ன வருதோ அது வந்துடும். அதுக்கப்புறம் திதி, கர்ணம், யோகம், ராசி, யோகி, அவயோகி எல்லாம் வந்துடும். இதில் என்ன பிரச்சனை நாங்கள் பாருங்கள், இந்த திதிக்கு நேரம் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா திதி தேவதைகள் வந்துடும். டச் பண்ணுங்க ஐயா, பாருங்கள். திதி பரிகாரம், திருக்காட்டுப்பள்ளிக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அடுத்தது வாங்கய்யா, கர்ணத்துக்கு வாங்க. கர்ணத்துக்கு யாருங்க? பூவராக பெருமாள், ஸ்ரீவிஷ்ணம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது வாங்கய்யா, யோகி பாருங்கள். அஸ்வினி, சித்திரை, அதாவது யோகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்திருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவயோகி கொடுத்துருக்கீங்க, யோகி கொடுங்க. யோகி வாங்க. சித்திரை நட்சத்திரம், செவ்வாய், முத்துக்குமார் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முருகன் தான், முத்துக்குமார சாமி தான். ஓகேங்களா? அதே போல் கீழே பரிகாரமும் கொடுத்துருக்க பாருங்க. அதுலேயே கணக்கு எழுதுகிறவங்களுக்கு பேனா வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது பரிகாரம் அங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அதே போல் அவயோகிக்குண்டான களமும் கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கலாம். திதி சூன்யத்தில் பொதுவாக நம்ம 2 பாவகம் பாதிக்கும்னு நம்ம எடுப்போம். ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், எந்த பாவகம் கண்டிப்பாக அதிகமாக பாதிக்கும்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் ரெட்டாக போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பாவம். புரியுதுங்களா? ஸோ அதையும் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன தசாபுத்தி, வார சூழல் என்ன, தசாபுத்தி என்ன எல்லாமே பார்த்துருவோம். திசா இருப்பு என்ன, தற்போதைய தசாபுத்தி என்ன, இதுக்குண்டான நீங்கள் பார்த்தோன்னே அதோடைய பாவத்தை சூஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல பலன் சொல்கிறது தான். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே குறிப்புகள்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த குறிப்புகளில் நீங்களே நோட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது பரிகாரம் கொடுக்குறீங்க, வழிபாடுகள் கொடுக்குறீங்கன்னா இந்த குறிப்புகளில் வந்து நீங்கள் டைப் பண்ணி முடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குறிப்புகள்னு போடுறாரு, டைம் போடுறாரு பாருங்கள், சப்மிட். அடுத்து வாங்க, சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாதகம் அப்படியே சேவ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், எந்த டேட்டில் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன்னு மட்டும் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா போதும். மீண்டும் ஒரு 6 மாதம் கழித்து அதே வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா டேட்டில் உங்களுக்கு சேவில் இருக்கும். அடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள பூஸ்டப் பண்ணலாம். ஸோ சொன்னது நடந்தாலும் ப்ளஸ்ஸு, நடக்கலைனாலும் என்ன தவறுகள் பண்ணணுன்றதை பார்த்துட்டு ஆல்ட்ரு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அது பண்ணிக்கலாம். மறுகுறிப்பு மறுபடியும் நீங்கள் கீழே எழுதிக்கலாம். ஸோ 2வது தடவை ஜாதகம் பார்த்தோம், ஸோ இவங்களுக்கு இதை பண்ணியிருக்கோன்ற விஷயங்களையும் நீங்கள் இதை பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இதோடைய வால்பேப்பர் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வால்பேப்பர் இருக்குங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க பாருங்கள், ஒவ்வொரு ஜாதகத்துடைய வால்பேப்பர் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன குறியீடுகள் வேணும், என்ன விலங்குகள் வேணும் அப்படின்னு, மரங்கள் என்ன வேணும் அப்படின்ற விஷயங்களை அந்த வால்பேப்பராக கொடுத்துருக்கோம். அங்கே ஜாதகத்திலேயே டச் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் வாடிக்கையாளருக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், டச் பண்ணாவே போதும். இது அப்படியே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து வாடிக்கையாளருக்கு கொடுத்துடலாம். மொத்தத்தில் ஜோதிடத்தை எந்த அளவுக்கு எங்களால் எளிமைப்படுத்த முடியுமோ அப்படியே வாழைப்பழத்தை உரித்து வாயில் கொடுக்குறோம். சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் வேலை. ஓகேங்களா? ஸோ அந்த வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? அடுத்தது இது எதுங்க, டிரான்சிட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிட் டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வேளை
ஒருத்தருக்கு பெரிய இழப்பாகுது இல்லையா, பெரிய இழப்பாகுது சார், இந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டுட்டாரு, ஒரு காரை விற்றுட்டேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டை வாங்கிக்கிங்க, எப்போ நடந்தது வாங்கிக்கிங்க, டிரான்சிட்டில் போயிட்டு அந்த டேட்டை போடுங்க. டிரான்சிட்டுங்கிறது வந்து எந்த டேட் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தான் இன்றைக்கி வரும், இல்லைனா பழைய டேட் போட்டு பார்த்துக்கலாம். இதில் போட்டுட்டு பழைய டேட்டை போட்டுட்டு அந்த இன்சிடென்ட் கோச்சாரத்தில் வயது இலக்கணத்துக்கு அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்ற விஷயங்களை நீங்கள் ஆய்வுக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஒரு பிருங்கநந்தி நாடி முறையில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? செவ்வாய் மேலே ராகு போகிறாரு, சனி மேலே ராகு போகிறாரு, ஓகே, இந்த மாதிரி சந்திரன் மேலே ராகு போகிறாரு அப்படின்னா சில தவறான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் இதை பார்க்கும்போதே எப்போ அந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம யூகிச்சு, கணக்கீடுகளை வச்சு யூகிச்சு, ஸோ இந்த வயசில் உங்களுக்கு இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு டிரான்சிட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஐயா, ஒன் பேஜ் டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க, இங்கே டவுன்லோட் இருக்குது இல்லையா, நீங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு அடிச்சிட்டிங்கன்னா ஒன் பேஜ் வந்துடும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்ன எல்லாமே டீட்டெயில் வந்துடுது. ஓகேங்களா? நம்ம எப்படி பொருத்தம் பார்க்கறதுக்காக ஒரு ஒன் பேஜ் ஜாதகத்தை யூஸ் பண்ணுவோமோ அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் வரைக்கும் உங்களுக்கு போட்டு ஒரு லிஸ்ட்டு வந்துடும். அதை வைத்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், 2 பேர்த்துக்கு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது மூணாவது கிரக காரகம். சில பேருக்கு சார் மிளகுக்கு என்ன காரகம், சீரகத்துக்கு என்ன காரகம், உப்புக்கு என்ன காரகம், இந்த மாதிரி பல டவுட் இருக்கும். மெயினாக அடிப்படை மாணவர்களுக்கு நிறையவே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, சார் இந்த கிரகத்துக்கு என்ன காரகன்ட்டு. நான் 12:05 நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், ஓகே இந்த கிரகத்துக்கு இதுதான் காரகம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் எனக்கு என்னென்ன காரகமெல்லாம் தெரியுமோ எல்லா காரத்தையும் உள்ளே விட்டுட்டேன். அதனால் நீங்கள் எல்லா காரத்தையும் இதில் எடுத்துக்கலாம். கிரக காரகத்துவம் சில பேர் வந்து குழப்புவாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன தெரியாமல் அதுக்கு என்ன தெரியாதுன்ற மாதிரி. ஸோ அந்த காரங்களில் தெரிந்த வரைக்கும் உள்ளே வச்சாச்சு. இனிமேல் ஏதாவது வர அப்டேட் இருந்தாலும் நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பாருங்கள், தங்கம்ங்கிறது வந்து யாருங்க, தங்க உலோகமாக இருந்துச்சு அதனால் சன்னு. ஓகேவா? தங்கம்ங்கிறது குரு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு தங்க கட்டியாக இருந்ததுன்னா அதை குருவாக வச்சுக்கோங்க. சைன் பண்ணி மாலையாக போட்டிங்கன்னா அதை சூரியனாக வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நன்றி. மேரேஜ் மேட்சிங் என்னுடைய கனவு இதுதான். ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கப்புறம், ஜோதிடத்தை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த பாவகம் நல்லா இருக்குன்னு நம்ம நோட் பண்ணோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாவம் 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் விருச்சிக லக்னம், 7ஆம் பாவம் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம், 5ஆம் இடம் ஜோதிடம். ஸோ ஜோதிடத்தை நான் உச்சநிலைக்கு அடையணும் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் நான் கை வைக்கணும் அப்படின்றதுனால முதல் நான் வச்சது திருமண பொருத்தம். ஸோ நீண்ட ஆய்வுகள், நிறைய வகுப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அதோடைய கனவாக முதல்ல கேள் உங்களுடைய பெயர், அடுத்தது அவங்களுடைய ஊர், அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்தது பாய்ஸுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், ஊர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. எந்த நாட்டில் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும். தைரியம் இருக்கிறவங்க உங்களுடைய கணவன் மனைவி ஜாதகத்தை சொல்லலாம். நான் இப்போவே டெமோ கொடுக்குறேன். தைரியம் இருக்கிறவங்க, என்னை பற்றி நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு தைரியம் இருக்கிறவங்க சொல்லலாம். ஏப்போ ஒரு ஆளுக்கு கூட தைரியம் இல்லை. வாங்க வாங்க, நம்ம மஞ்சள் தைரியமாகவே வந்துட்டாங்க. வாங்க, நம்மளுடைய உயர்நிலை மாணவி திருமதி மஞ்சுளாதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாங்க, அவங்களுடைய கணவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெமோ போட போகிறோம். சொல்லிடுங்க. இந்தாங்க. கணவனுடைய டைம் கூட தெரியல, அவ்வளோ டைம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க.
ஓகேவா ஐயா? அந்த இது வந்துடுங்க, அது அப்புறம் வரோம். அந்த இதுக்கு வாங்க, பஞ்சாங்கம். அடுத்ததாக இருக்கிறது பஞ்சாங்கங்க. கனடாவில் நம்ம நண்பர் இருப்பார், எனி டைம் ஃபோன் பண்ணி நான் எந்த டைமில் எது பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு பகலுக்கு எனக்கு நைட்டு, எனக்கு இப்போ நைட்னா அவருக்கு பகல். இதை வந்து எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் வந்து பாருங்கள், அந்த நாளோடைய அவங்களுடைய தினசரி பஞ்சாங்கம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய உதயம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரீன்விச் கோடுகள் சொல்ல முடியாது, அச்சராக தீர்க்க ரேகைன்னு சொல்ல முடியாது, அதை வச்சு தான் கணக்கீடுகள் பண்ணுவோம். அதில் இந்தியாவில் மையப்பகுதி நேரமாக எடுக்கக்கூடியது 5:30 மணி. அதனால் காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் தினசரி பஞ்சாங்கம் போடணும் அப்படின்னா உங்கள் ஊரில் காலையில் 5:30 மணி டைமை போட்டுட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு சூரிய உதயம் என்ன, சூரிய அஸ்தமனம் என்ன, நாள் நட்சத்திரம், யோகம், கரணம், திதி எல்லாமே சப்ஜெக்டாக உங்களுக்கு வந்துடும், கோச்சாரமும் வந்துடும். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே வச்சுக்கலாம், ஸ்டேட்டஸாகவும் போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுவும் நம்ம வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கிறோம், எல்லாமே வந்துடும் இதில். அதே போல் நம்ம வந்து இந்து லக்கணத்தை உள்ளே கொடுத்துருக்குறோம், பிரபு ஜாதகத்தில் இந்து லக்கணம் கொடுத்துருக்குறோம், மாந்தி கொடுத்துருக்கோம், கோச்சார கிரகத்தையும் கொடுத்துருக்கோம், மாந்தியும் கொடுத்துருக்குறோம். ஸோ அது எல்லாமே உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்து லக்கணம் வந்து சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்து லக்கணத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய யோகம் நடக்கும், அதை நம்ம சரியாக ஆய்வு பண்ண மறந்துடுவோம். ஸோ அந்த தவறுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்து லக்கணத்துக்கான விஷயத்தையும் நாங்கள் அதை பதிவு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? வந்துட்டீங்களா? ரைட். சார் அவர் பேர் ரமேஷுங்க சார். மஞ்சுளா தேவி. 19/7/1980. எட்டேகால் மார்னிங் ஏஎம். ரமேஷ் 6/4/1970. பாளையங்கோட்டை. தென்காசி சார். வருங்க சார், பாளையங்கோட்டை வருங்க. இல்லை என்னோட ஊர் போடுறாருங்க சார். அப்புறம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வரும் சார். சார் தென்காசி. அவரது 6/4/1970 சார். 6/4/1970. 6:55 PM. எட்டேகால் 6/4/6:55 PM. கரெக்டுங்க சார். வாங்கம்மா. ரைட், நீங்கள் உட்காந்துக்குங்க. இல்லை இங்கேயே இருங்க, இங்கே வாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்டம் வெளிக்கட்டம் இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே திருமண பொறுத்த வகுப்பில் பல முறை சொல்லியிருக்கிறேன். திருமணம் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து 9 கிரகம் வேலை செய்யும். திருமணம் ஆச்சு அப்படின்னா 9 9 18 கிரகமும் வேலை செய்யும். ரைட்டுங்களா? இது வந்து பெண்ணுடைய ஜாதகம். உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஸ் கட் அமைப்பில் இருக்கு இல்லையா? இது வந்து பெண்ணுடைய ஜாதகம். இவங்களுடைய பேர் மஞ்சுளா தேவி அம்மாவுடைய ஜாதகம். ஓகேங்களா? வெளியில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணுடைய ஜாதகம், இவங்களுடைய கணவருடைய ஜாதகம். இதில் வந்து திருமண பொருத்தத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணுவோம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, பிறந்த லக்னம், முதல்ல லக்னம் எப்படி இருக்குது, இந்த லக்னத்துக்கும் அந்த லக்னமும் எப்படி இருக்குது,
ஓகேங்களா. இதில் இந்த நிறைய பதிவுகள் இருக்குது, அது சொல்ல முடியாது, சுருக்கமாக முடிச்சிடுறேன். இதை நம்ம பார்ப்போம். அதே போல் வந்து அவருக்கு வந்து ராசி, இவருடைய ராசி நட்சத்திரத்தெல்லாம் பார்ப்போம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இருண்ட வீடுகள்னு பேர் அதுக்கு, அந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணுவோம். இவங்க ஜாதகத்தில் லக்னம் உயிர் நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, வருமானம் நல்லா இருக்கா, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா, தாம்பத்தியம் நல்லா இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கா, இவங்க செலவு பண்ணுவாங்களா, அவர் செலவு பண்ணுவாரா, ஒருத்தர் செலவு பண்ணால் ஒருத்தராவது காப்பாற்றணும் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். அதே போல் அவங்க ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணுவோம். ஓகேங்களா. இது ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் எதுவுமே பார்க்கல உங்ககிட்ட. இப்போ நான் என்ன லக்னம்னு சொல்லலை, அவருடைய லக்னம்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ கீழே பாருங்கள், ரிசல்ட் வரப்போகுது. இங்கே பாருங்கள், நமக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல வந்து கர்ணங்கள் ஒரே கர்ணமாக இருக்கலாம், தப்பு இல்லை. மாறுபட்ட கர்ணம், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்திரை கர்ணத்துக்கும் கிம்ஸுக்கு கர்ணத்துக்கும் ஆகாது. புரியுதுங்களா. பத்திரைக்கும் கிம்ஸுக்கு கர்ணத்துக்கும் ஆகவே ஆகாது, சேர்க்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி அதில் கர்ணத்துலேயும் நிறைய கர்ண பொருத்தம் இருக்குது. இதிலே நம்ம கொடுத்துருப்போம். இவங்க என்ன கர்ணத்தை பொறுத்திருக்காங்க, அவங்க என்ன கர்ணத்தை பொறுத்திருக்க பாருங்கள். இவர் சப்தமி திதி, சப்தமி திதிக்கு வந்து தனுசும் கடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதிசூன்யமாக வரும். புரியுதுங்களா. அப்போ இவங்க அப்பா அம்மாவுக்குள்ள ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை இருக்காது. ரைட்டுங்களா. அப்போ இதுக்கு வருங்க பிரதமை திதி. அப்போ மகரமும் துலாமும் திதிசூன்யமாக வரும். ஸோ இவங்களுக்கு திதிசூன்யமாக வரக்கூடிய பாவம் அவங்களுக்கு பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கு திதிசூன்யமாக வரக்கூடிய பாவம் இவங்களுக்கு பாதிக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா திதியில் நம்ம ஆய்வு எடுக்கிறது. அதுக்கடுத்து கர்ணம்ங்கிறது வந்து ஒரே கர்ணம் வந்தால் சூப்பர், அதுவும் பன்றி இதுவும் பன்றி என்ஜாய், அதுவும் கோழி இதுவும் கோழி என்ஜாய். இல்லை நட்புக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாங்க திசாபுத்தி. இன்றைக்கி திருமண பொருத்தத்தில் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம், நடப்பு திசாபுத்தி பார்ப்போம். இவங்களுக்கு என்ன திசாபுத்தி, அவங்களுக்கு என்ன திசாபுத்தி, திசா சந்தி வருதா அப்படின்றத ஆய்வுகள் எடுப்போம். அந்த ஆய்வுகள் தான் இங்கே இருக்கும். இவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா என்னதுங்க, சனி திசை ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சனி திசை சனி புத்தி, அங்கே ராகு திசை ராகு புத்தி. அப்போ ரெண்டுமே வீட்டில் இல்லாமல் பம்பரமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா. அடுத்தது யோகி, அவங்களுடைய யோகி, இவங்களுடைய அவயோகி, அவங்களுடைய அவயோகி எல்லாம் வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு வரும். லிஸ்ட்டு போடுங்க. திருமண பொருத்தம் நீங்களே பார்த்துங்க, லக்ன பொருத்தம் கிடையாது, ராசி பொருத்தம் சூப்பர், உடல் வசியம் நல்லா இருக்கு. கர்ண பொருத்தம் கிடையாது, சந்திரனுக்கு புதனுக்கும் பகை. அதாவது என்னன்னா அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. அவர் சொன்னார்னா இவங்க அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, இவர் சொன்னார்னா அவர் கேட்டுட்டு அமைதியாக போயிடுவார். அதான் சந்திரன் சுக்கிரன் பதை அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்தது பாருங்க, ஆண் செவ்வாய் பெண் செவ்வாய். ஓகேங்களா. ஆண் செவ்வாய் சுக்கிரன் பார்ப்போம், மெயின் அதுதான். ஸோ அதில் பாருங்க என்ன வந்திருக்குங்க, பெண் லக்னாதிபதி ஆண் சுக்கிரன். இது வந்து இல்லை, 6-8 இருக்குது. 6-8 வந்தது அப்படின்னா உடல் அந்த செவ்வாய் சுக்கிரன் பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வாங்க, செவ்வாய் சனி பார்வையினால எந்த வீடு பாதிக்கலை, அப்போ பிரச்சனை கிடையாது. மெயின் பாவமே வந்து செவ்வாய் சனியோட பார்வைகள் தான் எடுப்போம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வரல. அடுத்தது இரண்டு வீடு பாருங்க, இரண்டு வீட்லையும் இல்லை. 12 பாவத்தில் இவங்க 12 பாவத்துக்கு நான் எல்லாமே கிடச்சிரும், அவருக்கும் கிடச்சிரும். ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது பாதிக்கப்பட்ட வீடுகள், 2 வீடு பாதிச்சிருக்கு. அது என்னன்னு கிளியராக தெரியல எனக்கு. ரைட், ஜூம் பண்ணிங்க. ரைட், 2 வீடு பாதிச்சிருக்கு. பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோடைய பார்வை 5, செவ்வாயோடைய பார்வையினால் பாதிக்கக்கூடிய பாவகங்கிறது 5, 8, 9. சனி வந்து 3, 7, 10. ஓகேங்களா. ராகு 2, 10. இந்த இடத்துலலாம் வந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண் ஜாதகத்தில் பாருங்கள், இதில் எங்கெங்கே லாக் பாருங்கள். இப்போ ராகு பார்க்குறதா கேதுக்கு வரப்போகுது, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்துலையும் பெண் ஜாதகத்துலேயுமே அதிகமான பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நல்ல வருமானம் வரும், எல்லாமே பண்ண முடியும், குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது, எங்கேயும் ஒரு இடத்துல நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியாது, எங்கே போனாலும் எனக்கு வேலை உனக்கு வேலை, இப்படியே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பாங்க. இதுதான் பாதிப்புக்கான விஷயங்கள் நடக்கும். ரைட்டுங்களா. அடுத்தது ரஜ்ஜி பாதிப்பு கிடையாது, சூப்பராக வந்துருச்சு. இந்த 10 தோஷங்கள் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. ரஜ்ஜி சூப்பர் நல்லா தான் இருக்குது. சூரியன் சந்திரன் நிலை யாருக்கெல்லாம் சூரியன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பருவகால ஜாதகம்னு பேர். உங்கள் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்துலேருந்து 6, 8 இருந்தாலோ ஆண் ஜாதகத்துக்கு, பெண் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தாலோ
இவங்க 2 பேர்த்துக்குமே இதே நிலையில் இருந்தது அப்படின்னா இவர்கள் தாய் தந்தையான பிறகு கண்டிப்பாக குழந்தைகளை பார்த்துக்கவே முடியாது. ஸோ இவங்களுக்கு பாருங்கள் என்ன வந்திருக்குங்க, சூரிய சந்திரன் நிலை, பெண் நல்லா இல்லைன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு அம்மானால் தன்னோட குழந்தைகளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய அமைப்பில் இல்லை, வேலைக்காக குடும்ப சூழ்நிலைக்காக. அடுத்தது தோஷங்கள். ஓகேவா, ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து செவ்வாய், ஆணுக்கு வந்து செவ்வாய், ரெண்டுமே தோஷத்தில் இருக்குது. தோசை இருக்கா இல்லையா செக் பண்ணோம் இல்லையா, அது என்னுடைய ரூல்ஸ் பிரகாரம் இருக்குது. அடுத்தது நாம் எப்பயும் பார்க்குற அதே நட்சத்திர பொருத்தம் தான், இதெல்லாம் கடைசி ஸ்டெப்பு. அதில் பாருங்கள் 11 பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் வந்திருக்குங்க, எங்கேயா 11 போட்டிருக்கீங்களா, நாடி பொருத்தம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 11க்கு 9 வந்திருக்கு. இப்போ டோட்டல் ரிசல்ட் பாருங்கள் 50%. இவங்க வாழ்க்கையில் இவங்க 50% வந்து ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் இருக்க முடியும். மீதி எல்லா நேரங்கள்லையுமே வாழ்க்கை இவர் ஒரு பக்கம் ஒரு வேலை, அவங்க ஒரு பக்கம் வேலை தான். ஓகேங்களா, வீட்டோட மனைவியாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. 50% கீழே போட்டு என்ன போட்டு பாருங்க, 7ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இருந்தால் மிக கவனமாக பொருத்தம் பார்த்து முடிவெடுக்கவும். இது எதுக்காக அப்படின்னா, சில வாடிக்கையாளர்களும் இந்த ஆப் வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துடைய பாதிப்புகள் தெரியலன்னு வச்சுக்கோ, நம்ம ஆப்பை பார்த்துட்டு தப்பாக ரிசல்ட் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா, இது ஜோதிடர் கற்றுக்கொண்ட பிறகு இதை பார்க்கணும். இப்போ தான் வந்திருக்கேன் சார் அப்படின்லாம் கிடையாது. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியும். ஸோ மிகப்பெரிய ஒரு தீர்வு கொடுக்கும். மொத்தத்தில் இவங்க ஜாதகத்தில் ஒன்று அந்யோன்யம் இருந்ததுன்னா, ஓகேங்களா, குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது, பொருளாதாரம் கிடைக்காது. பொருளாதாரம் கிடைச்சதுன்னா அந்யோன்யம் இருக்காது. அப்போ 50% தான் இவங்களுக்கு இருக்குது. இதோடைய ரிசல்ட்டை இவங்களே சொல்லிடுவாங்க. சார் கரெக்டாக இருக்குங்க சார் நீங்கள் சொல்கிறது. என்ன அப்படின்னா எங்கள் 2 பேருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டுருப்போம். இருந்தாலும் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸு அந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் ஒர்க் போகிறனால வந்து குழந்தைகளை 100% வந்து என்னால் கேர் எடுத்து பார்த்துக்க முடியாது. அதுவும் சரிதாங்க சார். தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்ததுன்னா கூட நான் ஆய்வு செய்து பொருத்தம் தான் போடுவேன். ஓகேங்களா, 70 வந்தது அப்படின்னா நல்ல பொருத்தம். ஏன்னா யாருக்குமே 100 மார்க் வாங்க மாட்டேன். ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் பூர்வ புண்ணிய பாக்கியம்தான். போன பிறவியில் ஒருத்தங்கிட்ட நீங்கள் அதிகமாக கடன் வாங்கியிருப்ப, புரியுதுங்களா, அந்த கடனை கட்டுறதுக்காக தான் இந்த பிறவியில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா, என் மனைவிக்கு நான் சோறு போடுறேன் அப்படின்னா போன பிறவியில் சோறு போடுன்னு அவங்க வச்சு சாவடிச்சிருப்பீங்க. ரைட்டுங்களா, அதனால் இன்றைக்கி நீங்கள் சோறு போட்டுட்ருக்கிறீங்க. இதை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி அந்த பரிகாரமாக தான் இதை நம்ம எடுக்கணுமே தவிர, ஏன்னா பரிகாரம்ங்கிறது 7ஆம் இடம் தான், அந்த பரிகாரத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஜோதிடர்கள் அனைவரும் இந்த மிகப்பெரிய ஒரு எங்களால் ஆன மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறோம். இந்த உழைப்பை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டு நீங்களும் வாழ்வில் மிகப்பெரிய பயனடையணும். அதுக்கு முதலாவதாக என்னுடைய மாணவர்கள் அனைவரும் இப்போ இது யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிர்வாக குழுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தோம். அதில் வந்து புதிதாக இணைந்துள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுப்பாளினி திருமதி சௌமியா கிருபாகரன் அவர்கள் வந்து இந்த ஆப்புக்காக வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா வேலையும் நானே பண்ண முடியாது. ஸோ இவர்கள் தான் அதற்கு பொறுப்பாளி. அவருடைய எண் வந்து உங்களுக்கு பத்திரிகையிலையும் இருக்கும், இப்போ பதிவு பண்ணுவாங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் வழியாகவும் அல்லது ஃபோன் மூலியமாகவும் நாளை முதல், இன்றைக்கி ஆண்டுல முடியணும். ஸோ நாளை முதல் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டாலும் சரி, ஃபோனில் தொடர்பு கொண்டாலும் சரி, அவர்கள் அதுக்குரிய கட்டணை சொல்லுவாங்க. நீங்கள் கடனத்தை கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆப் வந்து டவுன்லோட் நீங்கள் ஒரு லிங்க் அனுப்புவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். 1 வருஷத்துக்கு அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. ஏன்னா நிறைய அப்டேட் இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்க அப்டேட் எல்லாம் அதில் வந்துடும். ஓகேங்களா, இல்லை இடையில வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு ஓடலை அப்படின்னாலும் நீங்கள் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
அதை வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த வேலையை அவங்க செய்கிறதுக்காக வருஷம் வந்து 1000 ரூபாய், ரினுவல் சார்ஜ் வந்து வருஷம் 1000 ரூபாய் தான். அந்த மாதிரி அதையும் கொண்டு வந்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து மொபைலில் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்ச நாளில் டெஸ்க்டாப்பில் கொடுக்கறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. இதையே டெஸ்க்டாப்லையும் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இவங்களுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன், வேணுன்றவங்க குறிச்சிக்கோங்க. நாளை முதல் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவினை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னுடைய கனவை வந்து மிக இலகுவாக உருவாக்கிய அருமைக்குரிய மாணவர்கள்லாம் சொல்ல முடியாது, இனிமேல் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தான் சொல்லணும் அவரை. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் பிரவீன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நம்பர் வந்து 7305731547. 730573. இப்போ அது வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதில் வந்துடும் இல்லையா அந்த நம்பர்? 1547 அவர் டைப் பண்ணி இதில் போடுவார். அது அப்படியே பேர் பண்ணிக்கோங்க. வரும் வரும் வரும். இன்றைக்கி நம்ம ஆண்டு விழா முடிஞ்சிடும். நாளிலிருந்து எல்லோரும் என்னை வாட்ஸ்அப் ஆர் கால் மூலமாக எந்த டைமும் கால் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்ண சொல்லி நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு. எனி டைம் எல்லாருக்கும் எந்த சப்போர்ட்னாலும் பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரி எந்த எரர் இல்லை டவுட்ஸ் எதுனாலும் 24 ஹார்ஸில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். எல்லோரும் எந்த நேரத்தில் வேணால் தொடர்பு கொள்ள வேண்டாங்க, நைட்டு மட்டும் விட்டுருங்க பாவம். ஓகேங்களா? நன்றிங்க. ஆ 7305731547 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பேர் வந்து சௌமியா. ஓகே, ரைட்.